இதுதான் ஆண்டவர் விரும்புற இருதயம். This is what God expects. இன்னைக்கு நம்மளிடத்துல வருது, வாயால ஜெபங்கள் வருது. Today we have the prayer in our mouth. That's right. ஜெபிக்கிறோம், உண்மைதான். We pray. That's right. ஆனா இந்த செய்ய கம்பேர் பண்ணி பார்த்தோம். But when we compare with this action, that what எந்த happened? அளவுக்கு burden உள்வாங்குறோம். How much ever the burden be that we take பாரத்தை it. உள்வாங்காம உங்களால என்ன செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க முடியாது. Without taking that burden, you cannot pray such kind of prayers. ஆமென். அநேக ஜெபங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் அறிவின் அடிப்படையிலே போயிட்டு. So many prayers are going on based on our knowledge and wisdom. சோ வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணால் கேட்கப்படும். So if we say, so quote some verses and pray, and these will be நாம answered. அழுது ஜெபம் பண்ண வேண்டுமா? நிச்சயமாக ஜெபிக்க தேவையில்லையே. இப்படி எல்லாம் கேட்டிப்பட்டு நாம என்ன செஞ்சறோம், இருந்துறோம். Do we need shed to tears and pray? No need to pray like that. We hear such kind of things and we come to a conclusion. ஆனா Like இந்த எஸ்றானுடைய ஜெபம் அப்படி இருக்கல்ல. but Ezra's prayer is not like that. ஆமென். அவருடைய பாரத்தை அப்படியே உள்ள வாங்குறார். He got God's burden completely.